பேர் எழுதணும். ஹார்ட்டெல்லாம் போட்டு பேரெல்லாம் எழுதுவோம். ஆறுல பேர் எழுது, ரெண்டு புருஷன் பேர் தான் போடும். ஓகே, தேங்க்யூ. இங்க பாருங்க, இந்த பின்னுக்கு இந்த ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அதுலேயும் அந்த பட்டம் பட்டம் விட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆனால் நல்லா இருக்கு இந்த பட்டம், நல்ல வழியாக செய்திருக்காங்க. இங்கே இந்த பிள்ளைய பாருங்க, கிடங்கு தோண்டி ஆள்கள் இந்த தண்ணிக்குள்ள மண்ணுக்குள்ள இருக்கு. ஐ ஓ பாருங்க, உண்மையா இருக்கு. அவ அப்படி சிலமா இருக்கிறவ. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்ல வேத புரிஸ் மாதிரி உண்டு, காதில் ஒட்டிக்காவும். எப்படி இப்படித்தான் இருக்கணும். இது சின்ன பிள்ளைகளுக்கு விருப்பம். இந்த அவ தண்ணி அள்ளி தண்ணி ஊத்துறா வண்டியும் அவக்கு. தண்ணி அள்ளி ஊத்த கரைஞ்சி மண்ணெல்லாம் அப்படியே அவ வெளியே வந்துருவாவும். அப்படி இருக்குது. ஆமா ஜி, என்ன செய்வோம். ஆமா தாயி, கடவுளி 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 கடவுளி. ஐயோ எனக்கு பயமா கிடக்கு. ஆனா அந்த அலை பெருசா வந்தா பயம்தான். இந்த இதை விட இங்கத்தைய விட எங்கட ஸ்ரீலங்காவில் உள்ள எங்கட பக்கத்துல உள்ள கடல்ல வந்து பாத்தீங்கன்னா வேகமா என்னன்னு சொல்ற அப்படி அந்த உயரத்துல அலை வரும் அப்படி. ஆனா அதுல வந்து குளிக்க இயலாது, பயம். இதுல குளிக்கலாம். இதுல அலை வந்து அந்த பதிவா வார வழியா பயம் இல்லை. ஆனா கொஞ்சம் கூடத்தான். நான் கூடுதலா இங்கால உள்ள அலைகள் இந்த பீச்சுகள் எல்லாம் பயம் இல்லாம நிற்பேன். இது எங்கட ஸ்ரீலங்கா பக்கத்துல உள்ள பீச்சுகள். ஸ்ரீலங்கா பக்கம் எல்லா பீச்சும் கிடையாது, மட்டக்களப்பு சைட்ல இருக்க பீச்சு மட்டும்தான். மற்றதெல்லாம் நோமல் தான். நோமலான இப்படி பதிவான அலைதான் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு இந்த அலையை பாத்தீங்களா? ஓகேங்க, இப்போ எனக்கு சாப்பாட்டுக்கு டைம் ஆச்சு. நான் இப்போ சாப்பாட்டுக்கு போகிறேன். நாங்கள் அஸ்வினை விட்டுட்டு தான் வந்தேன். நான் அந்த இடத்துக்கு தான் போகிறேன். வாங்க சாப்பிட்றதையும் நான் காட்டுறேன். நான் உங்களுக்கு என்ன நான் சாப்பிட்றேன்றது. என்ன எல்லாரும் சாப்பாடு நான் சோத்தை கட்டிட்டு வந்தீங்க. சோறா சாப்பிட்றேன். வாங்க எல்லாம் கொண்டு வந்தீங்க. நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆகும் வீட்டை போகிறதுக்கு. டைம் இருக்குதான். நாளைக்கு ஸ்கூலு இரவைக்கு நைட்டு 8 மணி தண்ணி படுக்க விடுறது. அப்போ ஒரு 7:30 மட்டும் இங்க நிற்போம். எங்க அஸ்வினை காணல. ஐயோ, நாங்க விட்டுப்பட்டு போன ஆளை காண இல்லை. பாய் இருக்குது, இந்த இடம் இருக்கு, கதிர இடக்கு. அஸ்வினை காணல. எங்க போயிட்டு? காக்கா தான் சுத்த வர நிக்குது, பிள்ளைய காணல. இங்க ஒரு வெள்ளை பறவை ஒன்று இருக்குது. என்ன பறப்பு அந்த பறவை? ஒரு சாமானையும் வைக்கல, அது அப்படியே எடுத்துட்டு போயிடும். இங்க பேக்கு திறந்த வடி இருக்குது, என்ன கொண்டு வச்சேன்னு தெரியல. இங்க பாருங்க, இதுதான் இடம். பாப்போம். ஆஹா, ஏதோ ஒன்றை காணல இதுக்குள்ள, என்னன்னு தெரியல. இப்ப நான் சாப்பிட போறேன். குடைய குத்தினா தான் இதுல இருந்து சாப்பிடலாம். இங்க பாருங்க, மிக்சர் கொண்டு வந்தீங்க. எஸ், மிக்சர். குடைய மடிச்சாச்சு. இப்ப நான் இதுல இருந்து கொண்டு இதுல இருந்துட்டு சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் சாப்பிட்ற வீடியோ போடுறேன் பாருங்க. இந்த மகன் மிக்சர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு மிக்சர்ண்டா சொல்லி வேலை இல்லை எனக்கு. அந்த மாதிரி சாப்பிடுறேன். அதுக்குள்ள ஒரு டெலிஃபோன் வருது எனக்கு. ஓகேங்க, டெலிஃபோன் வருது. வீடியோ முடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, ஆறு எடுக்கிறான்னு தெரியல. நான் இப்போ இதில் இருந்துட்டேன் பாருங்க. எவ்வளவு வீடியோ எடுத்துக்கொண்டு இந்த அடுத்து ஷூட்டிங் நடக்குது. சரி, ஓகே 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 ஓகே, பாய் பாய். பார்த்தீங்கன்னா எங்கட மச்சால தான் டெலிஃபோன் எடுத்துவேன். அவள் என்னச்சுன்னா இப்போ ஆன்லைனில் கழிச்சு கொண்டிருக்கிறேன் ஆன்லைனில். அப்போ இன்றைக்கு அவக்கு சொல்லாமல் நாங்கள் இங்கே வந்துட்டோம். அதனால எடுத்து பார்த்துருக்காவும். இன்றைக்கு அவளோட கதை கேளாது, அதனால சொல்லிட்டோம். ஓகேண்டாவும். அது அப்படி இருக்கும், ஒரு வருத்தம் தான் வரும். அதுங்களா எப்படி ஹாயா இருக்கு எல்லாரும். இதுதான் வாழ்க்கை.
அதனால பெருசா குளிரன்றதுக்கு இல்ல. வீட்டை இந்த குளிரண்டுல அந்த வீட்டை இருக்கும் போது வெக்கையா இருக்குது. ஆனா பீச்சுக்கு வந்தா பிறகு கொஞ்சம் குளிராக்குறேன். இந்த காத்தடிக்கிறதுனால கொஞ்சம் குளிராக்குறேன் பாருங்க. நான் வீட்டை மீன் மரக்கறி எல்லாம் போட்டு பிணைஞ்சி அது ஒரு பிளாஸ்டிக் அந்த டப்பாவில் போட்டு எடுத்துட்டு வந்து இதுலேருந்து சாப்பிட்றேன். அது இதுலேருந்து சாப்பிட்ற ஒரு தனி டேஸ்டிங்கிற ருசி அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு சாப்பாடு. பிரியாணி மாதிரி இருக்குது. சாப்பாடை பிரட்டி கொண்டு வர பிரியாணியில் இது குத்தரிசி அந்த கோயிலில் தருவாங்க அன்னதானம், அந்த குளியல் சோறு மாதிரி அப்படி இருக்கு. நான் இப்போ ஓகே மக்களே, நான் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பாருங்க, அங்கால பார்த்தா பீச்சு, இங்கால பார்த்தா புல்லு, இந்த பக்கம் பார்த்தா புல்லு, நடுவில் நடப்பாதை பாருங்க. இவ்வளோ ஒரு அழகா இருக்காண்டு. இந்த அழகை ரசிக்காம இன்னும் எந்த அழகை ரசிக்கிறது? இந்த இயற்கையை தான் ரசிக்கணும், இந்த செயற்கையெல்லாம் ரசிக்க கூடாது. இங்க பாருங்க, எங்கட செல்லக்குட்டி அந்த முன்னுக்கு போய் கொண்டிருக்குது. இந்த அடுத்த செல்லக்குட்டி அந்த கேமராவை தூக்கி கொண்டு கேமராக்கு பின்னுக்கு அது நிற்கிது. எனக்கு பிடிச்ச செல்லக்குட்டி. அவரை நான் வெகு சீக்கிரம் அவரை உங்களுக்கு யாருன்னு காட்டுவேன் நான். இங்கே பாருங்க, இடத்தை பாருங்க, இஞ்சி பாருங்க அவ்வளோ அழகா இருக்கண்டு. பார்க்கவே அழகாத்தான் இருக்குது. அது என்ன ஒரு மணிக்கூட்டு கோர மாதிரின்னு அது உண்டு. இந்த இடத்துல இருக்கிறவங்க இந்த பீச்சுக்கு இந்த பக்கம் கடற்கரை, இந்த பக்கம் சைட் அவ்வளவும் வீடு. இந்த வீடு இருக்குது, ஹோட்டல் இருக்குது, எல்லாமே சேர்ச் இருக்குது, அத்தனையும் இதில் இருக்குது. என்னன்னு சொன்னால் இதில் இருக்கிற ஆக்களுக்கு அந்த குளிர்காலத்தில் கொஞ்சம் நல்ல இந்த குளிராக இருக்கும். இப்போ இந்த வெக்க நேரம் இதுல இருந்தே பார்த்து கொண்டே இருக்கலாம். அவங்க காலையில் எழும்பும் போதும் எழும்பி முழிக்கிறதே இந்த கடற்கரை தான். இந்த கடற்கரையில் எவ்வளோ ஒரு அந்த மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போது. ஆனால் இப்படியான இடத்துக்கெல்லாம் இருக்கணும் கூடுதலாக. கடல் காற்று வந்து எங்களில் விழும்போதும் நாங்கள் ஆரோக்கியமாக இருப்போம். அந்த உப்பு காற்று வந்து எங்களில் படும்போதும். இங்கே பாருங்க எப்படி இருக்கு. இதை ஒருக்கா காட்டுங்க. இந்த இடத்த பார்த்தீங்களா? எவ்வளோ டஸ்ட்பின் எல்லாம் அந்த லைனில் வச்சுருக்காங்க. உடுப்பு மாத்துறதுக்கு இடம் இருக்கு. குளிச்சுட்டு இந்த சைக்கிள் பார்க்கிங் பண்ணிக்காங்க. இதில் சைக்கிள் வைக்கிற இடம். இது ஒரு வழி. எந்த பக்கம் இந்த பீச்சில் வந்து எல்லா பக்கமும் ரோட்டு இருக்குது. நாங்கள் எந்த வழியிலையும் போகலாம். ஐஸ்கிரீம் எல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது. அங்கால அடுத்த ரோட்டு, அந்த ரோட்டு அப்படி அங்கால எல்லா இடத்துலையுமே அந்த கீழே பார்க்கிங் இருக்குது. அதில் அந்த மற்ற பக்கம் இந்த அவ்வளவும் புல்லு, இந்த சைட்டு அவ்வளவும் புல்லு, அடுத்த இந்த சைட்டும் புல்லு. ஆனால் கீழே பார்க்கிங், கார் பார்க்கிங். பார்க்க நல்ல அழகா அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதில் தனியெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிடலாம். ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து கொஞ்சம் காமெடி விட்டு நல்லா செஞ்சால் அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். பொம்பளை போகும் தனியை. இப்போ நாங்கள் மட்டும் போயிட்டு இருந்து போட்டு வேறண்டா அது என்ஜாய் பண்ணிடலாது. பார்ப்போம் அடுத்த நேரம். இன்னும் எங்களோட குடும்பத்தை இன்னும் இருக்காங்க, கூட்டிக் கொண்டு வருவோம். இங்கே எங்கட சின்னவர் அங்கே இருக்காங்க. இதுதான் கார் பார்க்கிங் பண்றது. இதுக்குள்ள கார்களை கொண்டு பேக்கிங் பண்றது பாருங்க. ஆனா பார்த்தா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது, கண்ணாடி இது மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ளதான் நான் பேக்கிங். நான் ஒருக்கா இதுக்குள்ள கார் பேக்கிங் பண்ணிக்கேன். அதுக்கு பிறகு போக இல்லை. எங்களுக்கு வெளியில கிடைக்கிறபடியே நாங்க உள்ள போறேன். சரி, அந்த இதுகள் போகுது, கார்கள் போகுது, பார்த்து போங்க. இங்க பாருங்க எப்படி கேட்டு பாருங்க. இப்படி எங்கேயுமே இருக்காது. ஆனா இங்க வந்து இந்த வீடுகள் அந்த கடற்கரையை நோக்கி முன்னுக்கு இருக்கல, பாக்குறதுக்கே ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்குது. அப்படி ஒரு ஏகத்துக்கு இந்த சைட்டு ஃபுல்லாவே வீடுதான். எப்படி கட்டிருக்காங்கன்னு வேறுங்க. அதாவது அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அசினு உறைஞ்சாதுங்க, சத்தம் கேட்குது பாருங்க. அங்கால மோட்டர் சைக்கிள் வருது. இஞ்சால் வாங்க, அப்படி அங்கே சைட்டு போங்க. இஞ்சாலே அந்த வீட்டையும் இருக்கா காட்டுங்க, மக்களுக்கு பார்க்கட்டும்.
அதில் ஒரு மணிக்கூட்டு கோரமைக்கு அங்கால ஒரு சேச் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் என்னன்னு தெரியல. இதுதான் எங்களோட காரு. எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பார்க்கிங் ஒன்று கிடச்சிட்டு இல்லையண்டா பார்க்கிங் தேடி திரு எடுத்த அவ்வளோ சனம் வரும் இடமே இல்லாமல் இருக்குது. அப்படி க்ரௌடாக இருக்கு. ஓ ஓகே, நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். ஓகே, பாய்.